அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு சின்ன பதிவு தான். இன்றைக்கி ஃபுல்லாக சிலோனில் இறங்கியாச்சு. சிலோன், இலங்கை. அப்போல 10 ரூபா காயின் போட்டிருந்தேன். அதில் ஒரு 80 காயின் சோல்ட் ஆயிடுச்சு. அதில் வேறு இல்லை. இது 2 ரூபா காயின், 2 ரூபாய் நாணயங்கள். சிலோன், ஸ்ரீலங்கா, இலங்கை, சிங்கள நாடு. அதில் நம்ம தமிழ்நாடை கேட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ் ஈழ நாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சீரியல் பிரகாரம் வச்சுருக்கேன். 1986, அதுக்கடுத்து 95. ஒவ்வொன்றும் வலைத்தளத்தில் ரேட்டு போட்டிருக்கேன். இதை யாரும் பயந்துட வேண்டாம். இதெல்லாம் 250 ரூபா போட்டிருக்காங்க வலைத்தளத்தில். அந்த ஈயரை பொறுத்து முன்ன பின்ன போடுவாங்க. 2005 ஒரு காயின், 2006 ஒரு காயின், 2008 ஒரு காயின், 2009 ஒரு காயின், 2011 ஒரு காயின், 2013 ஒரு காயின். மொத்தம் 2 இது உள்ள 6 8 நாணயம் இருக்குது. எட்டு நாணயம் சேர்ந்து மொத்தம் 400 ரூபா. இதில் போட்டிருக்கிறதெல்லாம் கொடுக்கலன்னா அந்த 100 கழிச்சிட்டு மிச்சம் இருக்க ரூபாயத்தான் சொல்லியிருக்கேன். எல்லாம் 120, 250, 150. காயின் ஃபுல்லாக குட் கண்டிஷனான காயின். நீங்கள் பார்த்துக்கணும், காயினை பார்த்துக்கணும். ஆனால் இதுலேயே நல்ல கருப்படிச்சு போய் ரொம்ப யூஸ்டு காயினாக இருந்து பச்சை அடித்து போய் அப்படியே இருக்கிற காயினை சும்மா 20 ரூபா 30 ரூபான்னு கொடுக்குறாங்க வலைத்தளத்திலேயே. அதை வாங்கி நீங்கள் எப்படி அதை சுத்தம் பண்ணாலும் சுத்தம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. நான் பார்த்தேன். விலை என்ன கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா காயின் மாதிரி இல்லை. இதில் நீங்கள் எந்த காயினாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இது 95 உள்ளது. இது ஃப்ரண்ட்டு, இது பேக் சைடு. இது ஒரு கமாமினிட்டி காயின். அதனால் 250 ரூபா போட்டிருக்கேன். இந்த நாணயத்தை நீங்கள் தூர எடுத்துருங்க, இதோடு சேர்த்து வச்சுருங்க. அது 250 ரூபா 250 ரூபா. அதை இந்த 86 தான் இந்த காயின். எத்தனை காயின்? 7 காயின். அப்போ 86 1, 2005 2, 2006 3, 2008 4, 2009 5, 2011 6, 2013 7 நாணயம். 7 5 35, 350 ரூபா. ஒரு வருஷத்துக்கு ஒரு நாணயம். இந்த ஒரே ஒரு செட்டு தான், வேறெல்லாம் கிடையாது. ஒரு 10-15 காயின் இருந்துச்சு. அது 2 ரூபா காயினை மட்டும் அந்த ஈயர் வாய்ஸாக கரெக்டாக எடுத்து வச்சேன். மிச்சம் 2-3 காயின் தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 இந்த 7 நாணயம் சேர்ந்து மொத்தம் 7 வருடங்கள். 7 வித்தியாசமான வருடங்கள். 7 சேர்ந்து மொத்தமே 350 ரூபா தான். இது ஒரு செட்டு. ஒவ்வொரு இயர்லேயும் ஒன்று வேணுங்க வாங்கிக்கோங்க. இது ஒரு கமாமினிட்டி காயின்ஸு. என்ன கமாமினேட்டிவ்? 15th ஃபுட் ஃபார் ஆல், அதாவது அனைவருக்கும் உணவு. எழுதிக்குவாங்க தமிழ்லேயே. இந்த உலகத்தில் தமிழ் மொழி எழுதப்பட்ட நாணயம் சிங்கப்பூரில் இங்கேயும் தான் பார்க்க முடியும், வேறு ஒரு பக்கம் பார்க்க முடியாது. அனைவருக்கும் உணவு. ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா, ஆனிவர்சரி, 1945 to 1995. ஃபுட் ஃபார் ஆல். இது ஒரு கமாமினிட்டி காயின்ஸு. இதனோட ரேட் 250 ரூபா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு கமாமினிட்டி காயின்ஸு. மகாவலி அப்படின்னு ஒரு டேம். இந்த இலங்கையில் உள்ள வம்சத்தை எழுதின புத்தகத்துக்கு பேர் மகாவலி. மகாவலி வம்சம் அப்படின்னு. இதனோட ரேட்டு 200 ரூபா. 1981. அதுக்கடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓல்டு 5 rupees கரன்சி 1981 உள்ளது. ஒரு 44 வருஷம் ஆகுது. 15th anniversary ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் இலங்கை 1991. கமாமரேட்டிவ் 400 ரூபா. அனைத்து வயது வந்தோருக்கும் வாக்குரிமை. அதுதான் அடல்ட்னு போட்டிருக்கான், யூனிவர்சல் அடல்ட். இதில் போட்டிருக்கோங்க 1931 to 1981.
ஒரு 50 வருஷம். இதுவும் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்கைஸ் அப்படின்னு போட்டிருக்கு, வாக்குரிமை. தமிழில் அனைத்து வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு எழுதியிருக்குதுல. இது ஒரு கம்மாமினிட்டி காயின்ஸ், வேணுமுங்க வாங்கிக்கோங்க. ஒன்று தான் ஓல்டு 5 rupees. இது டைப்பே வேறு மாதிரி இருக்கும். 5 ரூபாய் டைப்பு வேறு மாதிரி இருக்கும். 41 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இது மாதிரி 5 ரூபா வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். நார்மலாக 5 ரூபா நிறைய கிடைக்கும். இது எத்தனை சைஸ் இருக்குது? 1 எதில் ஆரம்பிப்போம்? உச்சியிலே ஆரம்பிப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 விதமான சதுக்கங்கள் இருக்குது சுற்றி. அது ஒரு வடிவமாக வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை ஜெயித்தாங்க 1996. அதை நினைவுபடுத்தி 1999 இந்த நாணயத்தை வெளியிட்டாங்க. உலகக்கோப்பை, உலக கிரிக்கெட் வீரர்கள், அது நினைவாக ஒரு நினைவு நாணயம். இது வந்து வேர்ல்டு கப். 500 ரூபா ஒரு காயின். இந்த பக்கம் இருக்கு பாருங்க, 1999 கிரிக்கெட் வேர்ல்டு கப், 5 ரூபாய். இன்னொரு நினைவு நாணயம் 15th anniversary ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இது நம்ம இந்தியாவிலையும் இதேமாரி நாணயம் உண்டு. 1995 1945 to 1995 50வது ஆனிவர்சரி கம்மாமினிட்டி கை 150 ரூபா ஒரு நாணயம், 5 ரூபாய். இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலாக 5 ரூபா. இது கம்மாமினிட்டி. இந்த பக்கம் திருப்பி பார்த்தா தான் தெரியும். இது ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம். இது எல்லாமே இலங்கை நாணயம். தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருமே இலங்கை அப்படின்னா அது ஒரு மறக்க முடியாத ஒரு நாடு. நம்மளை வாழ வைத்த ஒரு நாடு, நம்மளை வீழ வைத்த ஒரு நாடு. இலங்கையை பற்றி எல்லாருமே நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் அனைவருமே தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் தான். இப்போ அங்கேருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம திருநெல்வேலி, தென்காசி, புளியங்குடி, சோரண்டை, இது மாதிரி இங்கே உள்ள ஊர்கள் மாதிரி இலங்கையிலையும் ஊர்கள் உண்டு. இதே பேரில் இதே ஊர்கள் உண்டு. இந்த ஊருக்காரங்க அங்கே போய் குடியிருந்த இடத்த அந்தந்த ஊரை சொல்லி இன்னும் அழைக்கிறார்கள். வரலாற்றிலையும் அந்த மாதிரி தான் பதிவாயிருக்கு. அப்புறம் உலகத்திலேயே 4 புறமும் கடலாலும் 4 புறமும் மலைகளாலும் சூழப்பட்ட ஒரு தேசம் ஸ்ரீலங்கா தான். 4 புறமும் கடல், 4 புறமும் மலை, அப்படி சூழப்பட்ட ஒரு தேசம்தான் ஸ்ரீலங்கா. அது மாதிரி வேறு தேசம் உலகத்தில் இல்லை அப்படின்னு வரலாற்று பதிவு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ராமாயணத்தில் சொல்கிறோம், ராமர், சீதை, ராவணன், சுக்ரீவன், இது மாதிரி விபீஷணன், இது மாதிரி நிறைய வரலாற்று ஒரு ராமாயணத்தை மையப்படுத்திய ஒரு தேசம். சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையில் ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்தது இந்த இலங்கையை வச்சு தான். இன்னொன்று, நம்ம வந்து கல்விக்கு அதிபதி சரஸ்வதின்னு சொல்லுவோம். சரஸ்வதி வந்து கையில் வீணை வச்சுருப்பாங்க. அந்த வீணையை வாசிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இசைவாணி, கலைவாணி அப்படின்னு பேர் சொல்லுவோம். இசையை வாசிப்பவர்களுக்கு இசைவாணி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ நடன கலைஞரில் புகழ் பெற்றுட்டா அவன் நாட்டிய பேரொடி அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி இசைக்கு இசைவாணி அப்படின்னு. உலகத்தில் கோடி இசை இருந்தாலும் 7 விதமான ராகங்களுக்கு உள்ளே அது அடங்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்பட்ட வரலாற்று உண்மை. அந்த 7 வார்த்தைகள் என்னென்னா சரி கம பதனி, சரி கம பதனி. அந்த சரிகம பதினா என்னென்னா சட்சமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். அதான் சரிகம பதனி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சட்சமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். இதுதான் 7 எழுத்து சரிகம பதனி. சரி, இந்த இசை எங்கே இருந்து தோன்றியது அப்படின்னா சாம வேதத்தில் இருந்து தோன்றியதாக வரலாறு கூறுது. புசத்தை பக்கத்தில் வச்சுட்டு பேசிக்கிட்டு நினைக்காதிய, மனசில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். யாகங்களின் மூலமாகவும் வேள்விகளின் மூலமாகவும் இறைவனை வணங்குவது வந்து ருக்கு வேதம். அப்புறம் என்னை காப்பாற்று, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, பிள்ளை நல்லா இருக்கட்டும், நாடு நல்லா இருக்கட்டும், இப்படி பேச்சின் மூலமாக இறைவனை வணங்குவது வந்து யஜுர்வேதம்.
இசையின் மூலமாகவே இறைவனை வணங்குவது சாமவேதம். மனித குல அழிவிற்கு பயன்படக்கூடியது அதர்வண வேதம். இதுவே ஒரு 4 விதமான வேதங்கள் இருக்குது. நான் சொல்லுகின்றதில் மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யலாம். தவறு இருந்தால் திருத்திக் கொள்வேன், தவறாக சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்வேன். அந்த பக்குவம் இல்லாமல் நான் படித்ததை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ருக்கு, யசூர், சாம, அதர்வண 4 வேதங்களில் இந்த மாதிரி சொல்லுது. இறைவனை 4மே இறைவனை வணங்கக்கூடியதான். 3 வேதங்கள் மனித குல நன்மைக்காக, ஒரு வேதம் மனித குல தீமைக்காக. அந்த மனித குல நன்மைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அந்த 3 யாகமும், ஒன்று வேள்வி, ஒன்று பேச்சு, ஒன்று இசை. பேச்சுனா பாடல்கள், இசைனா வார்த்தைகள் வராது, மியூசிக், இசை கருவிகள் மூலமாகவே இறைவனை வணங்குவது. அந்த யஜூருங்கிறது பேச்சு, பாடல், கீர்த்தனைகள் இந்த மாதிரி வணங்குவது. ருக்குங்கிறது ஃபுல்லாகவே வேள்விகள். ராவணன் கூட தன்னுடைய தொடை நரம்ப உருவி யாழில் மாட்டி சிவனை நினைத்து வழிபட்டதாக வரலாறு உண்டு. அதுபோக ஒரு ராவணன் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு சிவபக்தன் உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. வேள்வி நடத்துவதிலையும் அவன் மிகப்பெரிய ஒரு மன்னை, ஒரு பெரியவர், எல்லா கலையிலையுமே வித்தகர். ராவணன் லேசுப்பட்டால் கிடையாது, தமிழ் மன்னன். அது மாதிரி இப்போ இசைவாணின்னு சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி யாழ் இருக்குல்ல, யாழை வாசிப்பவர்கள் பெரும் பாணர்கள். இசையை வாசிப்பவர்கள் பெரும் இசை வாணர்கள். யாழை வாசிப்பவர்கள் பேர் யாழ் பாணர்கள். மண்பானை செய்பவர்கள் பேர் கொயவர்கள். விவசாயம் செய்பவர்கள், வேளாண்மை செய்பவர்கள் வேளாளர்கள். இது மாதிரி சில குலத்தொழிலை வச்சு அந்த மக்களுக்கு ஒரு பட்டம் உண்டு. அது மாதிரி யாழ் வாசிப்பவர்கள் யாழ் பாணர்கள். யாழில் நிறைய யாழ் இருக்குது. சடகோட்டி யாழ் இருக்குது, மகத யாழ் இருக்குது, எனக்கு ஒரு 7-8 யாழ் சொல்லுவேன். செங்கோட்டி யாழ் இருக்குது, இன்னும் எத்தனை யாழ் இருக்குது, நிறைய யாழ் இருக்குது. அந்த யாழை மதுரையை தலைநகராக கொண்டு அந்த காலத்தில் லெமூரியா கண்டம் என்று சொல்லக்கூடிய காலத்திலேயே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த மதுரையை தலைமையகமாக கொண்டு வாழ்ந்து வந்த அந்த யாழ் வாசிக்கக்கூடிய இனத்தை சார்ந்தவர்கள் மதுரையிலிருந்து புலம்பெயர்ந்து இலங்கைக்கு சென்று அங்கு ஒரு இடத்திலிருந்து தங்கி அந்த தொழிலை செய்தார்கள். அந்த இடத்துக்கு பேர் யாழ்ப்பாணம். யாழ் வாசிப்பவர்கள் அங்கு போய் தங்கியிருந்தார்கள். அந்த யாழ்ப்பாணர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பேர் யாழ்ப்பாணம். இது நான் சொல்லலை, வரலாறு சொல்லுது. இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்குது. இருந்தால் நம்ம வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தேசமாக இந்த இலங்கை தேசம் ஆதி அந்தம் காலத்திலிருந்தே, ராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய அந்த இதிகாச காலத்திலிருந்தே நம்மளோட தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இலங்கையை பற்றி நிறைய பேசுவோம். தமிழ் ஈழம் மலரும் வரை அல்ல, தமிழ் இனம் வாழும் வரை. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.